உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் காதர் முஹீனுடன் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் முஹீனை சந்தித்து முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பெற்றிருப்பது அரசியல் பண்பாட்டினுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மே 10ஆம் தேதி பதவியேற்றார். அவருக்கு பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. 233 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முதலாவதாக முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அவரை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம், திமுக மற்றும் அதிமுக கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தங்களது எம்எல்ஏ பதவியை பெற்றுக் கொண்டனர். அந்த பதவியேற்புக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய 18வது முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதிலிருந்து செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் தமிழக அரசியலில் பல காலங்களாக இருந்து வந்த பழைய மரபுகளை எல்லாம் மாற்றி முற்றிலும் புதுமையான ஒரு மரபை கொண்டு வருவதாகவே சாகிக்கப்படுகிறது. அதில் முதல் விஷயமாக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலே முதலிலே கருப்பு வெள்ளை கோட் சூட்டுடன் வந்து பதவியேற்றுக் கொண்ட நிலையில் மேடையிலேயே அனைத்து அமைச்சர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய உரையை முதலமைச்சர் விஜய் நிகழ்த்தினார். இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவரையும் நேரில் சென்று விஜய் வாழ்த்து பெறுகிற விதம் உண்மையிலேயே தமிழக அரசியலில் புதியதொரு பண்பாட்டை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நாளில் பெரியார் திடலில் இருக்கின்ற திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதைத் தொடர்ந்து எம்எல்ஏயாக பதவியேற்ற நேற்று முதலமைச்சர் விஜய் ஆழ்வார்பேட்டையில் இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அவரது வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரின் வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். ஒவ்வொரு தலைவரையும் தங்கள் வீட்டிற்கு வந்த முதலமைச்சரை விஜயை நேரிலே வரவேற்று வாழ்த்து கூறி ஆலோசனைகளை எல்லாம் தெரிவித்தனர். இந்நிலையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற நிலையில் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேச முடியாத ஒரு நிலைமையை மாற்றி தமிழகத்தினுடைய பண்பாட்டை, ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை, ஒரு நாகரிகமான அரசியலை, ஒரு மரபை மீட்கின்ற வகையில் அனைத்து கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்திப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வரவேற்றன, பாராட்டு தெரிவித்தன. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்ற விஜயினுடைய அணுகுமுறை ஒரு முதலமைச்சராக அரசியல் நாகரிக முதிர்ச்சியினுடைய அடையாளமாக பாராட்டப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் எம்பி கூட அதனை பாராட்டாகவும் புகழுரையாகவும் சொல்லி இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜயினுடைய அரசியல் நாகரிகத்தின் அடுத்த கட்ட செயல்பாடாக ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் விதமாக தற்போது அவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் முஹீனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அடுத்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செல்வதாகவும் அதற்கு பிறகு தேமுதிக தலைவரை சந்திப்பதாகவும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த நாகரிக அரசியல் பேரவையிலும் தொடர வேண்டும் என்றும் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகளை நாம் இதிலிருந்து உற்று நோக்கி பார்த்துக் கொள்ளலாம்.